அனைவரும் சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, நம்ம காலேஜ்ல ஒரு இந்தியாவுடைய முதல் முறையாக டிசைன் திங் சொல்லிட்டு நம்ம காலேஜ்ல கொண்டு வந்திருக்கோம். அது இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம கல்லூரில எஸ்எஸ் கல்லூரில மட்டும்தான் இந்த டிசைன் திங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கோம். அந்த டிசைன் திங்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 பில்லர் வச்சிருக்கோம். 5 பில்லர் வச்சிருக்கோம். அதை பத்தி யாருக்கா தெரியுமா? வெரி குட், சூப்பர், குட். எஸ்சி சூப்பர். ஓகே, வெரி குட். அது ஐஐடி சூப்பர். எஸ் சார், வெரி குட். பரவாயில்ல, உங்களுக்கு 5 பில்லருமே தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? இந்த 5 பில்லர்லயும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிருக்கோம். சரிங்களா? இந்த 5 பில்லர்லயுமே இப்ப எஸ்ஆர்ஐனா அதுக்கு தனியா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோம். சிஎல்டினா அது தனியா. இந்த மாதிரி 5 பில்லர்லயுமே ஒவ்வொரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருக்குமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடியதாக இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவைப்படுதோ அத்தனையே அதை கத்துக்கலாம். நீங்க 5 பில்லர் இருக்கு இல்லையா, அதை கத்துக்கலாம். இன்னைக்கு நான் பேச போறது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பில்லர் பத்தி தான் பேசுவோம். அதான் டைம் பண்ணுவோம். சரிங்களா? அது என்ன பில்லர்? எஸ்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர்ஐ, சரிங்களா? அது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நமக்கு என்னெல்லாம் பங்கு இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது சமூக சேவை சொல்லுவாங்க. சமூக சேவை. இந்த சமூக சேவையில நம்ம என்னெல்லாம் நம்முடைய பங்கு என்ன இருக்கு? இப்ப ரோட்ல வந்து அனுப்பி வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? போய் உதவி பண்ணுவோம் இல்லையா? நம்ம தானே, அது ஒரு சமூக சேவை தானே. அதே மாதிரி இத மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலும் சரி நம்மளுடைய சரி நிறைய சமூக சேவை பண்ணிட்டே இருக்கோம். நமக்கு தெரியாம இது எல்லாமே எஸ்ஆர்ஐ தான் வரும். எல்லாமே எஸ்ஆர்ஐ தான் வருது. அப்படி இருக்கையில இந்த சமூக சேவையில நம்ம என்னெல்லாம் ஈடுபட்டுருக்கோம்? என்னெல்லாம் ஈடுபட்டுருக்கோம்? என்ன தெரியுமா? தாராளமா சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். சமூக சேவைங்கிறது வந்து ஏதோ தனியார் பண்றது மட்டும் கிடையாதுமா. யாருக்காவது உதவி பண்ண சமூக சேவை தான். யாருக்காவது உதவி பண்ணாலும் சமூக சேவை தான். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வெரி குட். அதாவது ஆசிரியருக்கு சாப்பாடு போடுறது சூப்பர். அப்புறம் பிளட் கரெக்டா சொன்னாங்க. பிளட் தரது கிளாப் பண்ணுங்க. காப்பாற்றுறதுக்கு பிளட் தரது மிகப்பெரிய சேவை இல்லையா? கண்டிப்பா. அப்புறம் இவங்க சொல்ல ரத்த தானம் தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இதை மாதிரி நம்மளுடைய உடல் உறுப்பு தானம் பண்ணலாம் இல்லையா? நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம உடல் உறுப்பு மற்றவங்களுக்கு உதவி பண்ற மாதிரியும் இருக்கும். சரியா? இதை மாதிரி நிறைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில இருக்கும். சரிங்களா? அதுல ஒரு குறிப்பிட்டது மட்டும் நம்ம மக்களுக்கு போய் சேர்க்கணும். மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப மக்களுக்கு போய் சேர்க்கணும்னா அவங்க விழிப்புணர்வு தரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்காக என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணலாம்? சூப்பரா சொல்லுங்க. கிளாப் பண்ணுங்க. மக்களுக்கு வந்து அவசரம் ஒரு எக்ஸாம் சொல்றாங்க. இப்போ ஒருத்தட்ட போயிட்டு எப்பா எனக்கு உங்க ரத்தம் நான் கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? அவங்க அவேர்னஸ் வேணும். ரத்தம் கொடுத்தா நம்ம உயிரை காப்பாற்றணும்ன்றது நமக்கு தெரியும். இப்ப எல்லாம் நிறைய அவேர்னஸ் பண்றாங்க, நிறைய தெரியுது. ஓகே, இது ஓகே. இன்னும் நிறைய கிராமப்புறங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த தானம் பண்றதுக்கு கூட முன்தானம் வர மாட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ரத்தம் கொடுத்ததுன்னா உடம்புல ரத்தம் போயிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மூலம் இருக்கு. சரியா? இப்ப அதன் மாதிரி இப்ப நகரத்தை விட்டு கிராமப்புறங்களுக்கு போயிட்டு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு பண்ணணும். சரிங்களா? பண்ணோம்னா நமக்கான திட்டம் நமக்கு செய்யணும். இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? இத மாதிரி நிறைய விஷயமா போயிட்டு இருக்கோம். மறைமுகமா பண்றோம், தெளிவா பண்றோம், மறைமுகமா பண்றோம். ரைட்? இது இல்லாம வேற நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? நாட்டுக்காக என்ன பண்ணலாம்? இது வந்து மனித குலத்துக்காக பண்றது. நாட்டுக்காக நிறைய விஷயம் இல்லையா? மரம் நடலாம் இல்லையா? மரம் நடலாம் இல்லையா? நடமா இல்லையா? மரம் நட்டா என்ன கிடைக்கும்? மண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கும், மழை வரும், மண்ணோட காத்து வரும். மண்ணோட காத்த பட்டுச்சுன்னா நம்ம ஆரோக்கியம், நம்ம ஆரோக்கியம். சரியா? யாருக்கும் நோய் வராது. முக்கியமான யாருக்கும் நோய் வராது. மரங்கள் அதிகமாக வந்துச்சுன்னா நோய் ரொம்ப குறைஞ்சிடும். ஏன்னா நல்ல காத்து கிடைக்கும் இல்லையா? நல்ல காத்துக்கான நோய் அதிகமா வருது. ஓகேவா? அப்ப நல்ல காத்து கிடைச்சுன்னா என்னது? நோய் குறையும் இல்லையா? அப்ப நாட்டுக்காக நம்ம இதையும் பண்ணலாம். சரியா? ஒரு மரத்தை வைக்கணும்னா 4 கன்று நடணும். மரத்தை வந்து கட்டணும்னா வாழ்க்கையில நமக்கு வர சங்கதிகளா நல்லா இருக்கலாம், ஆரோக்கியமா இருப்பாங்க. இதுவும் ஒரு விதமான எஸ்ஐஎஸ் வரக்கூடிய சமூக சேவை தான். சமூக சேவை. சரி, அது இல்லாம அப்புறம் நம்ம நிறைய பாலித்தின் கவர் பயன்படுத்திருக்கோம் இல்லையா? பாலித்தின் கவர் பயன்படுத்துறோம். நம்ம வீட்டுல வாங்கி போற பாலித்தின் என்ன பண்ணோம்? புளி வெட்டி போட்டு போடுறோமா, எரிக்கிறோமா? இது ரெண்டுமே தப்பு தான். நல்லா பண்ணுங்க. புளி போட்டு போச்சாலும் தப்பு தான், அது எரிச்சாலும் தப்பு தான். ஏன்னா புளி போட்டு போச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மண்ணுக்குள்ள போய் அந்த
வந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே முளைக்காது, எதுவுமே முளைக்காது. அதே மாதிரி காற்று வந்து மாசுபட்டுச்சுன்னா நமக்கு நோய் வரும். ஓகேவா? இப்ப பாலித்தீன் கவர் வந்து என்னன்னா அழிக்கப்படும். இதை நம்ம என்ன பண்ணலாம்? அவேர்னஸ் தரலாம். இது எல்லாமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? அதனால சொல்றாங்க அந்த எஸ்ஆர்ஐக்குள்ள இது எல்லாமே அடங்குது. இது எல்லாமே நம்ம கையில இருக்கு. நம்ம எல்லாமே ஒன்றுபட்டால் இந்த உலகத்துல ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தகுதி பெறலாம். நன்றி.